வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போது எலெக்ஷனுக்காக ஓட்டு போட ஊருக்கு போயிருப்பீங்க. நிச்சயமாக போகும்போதே சிரமப்பட்டு தான் போயிருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரயில்களில் இருக்கக்கூடிய முன்பதிவு இல்லாத பெட்டிகள் 4 தான். இப்போது நம்ம ஊருக்கு முன்பதிவு இல்லாத ரயில் முழுசாக இயங்கினா எப்படி இருக்கும்? இப்போ தான் மதுரைக்கு இயக்குனாங்க. அதே மாதிரி திருநெல்வேலிக்கு ஒரு முன்பதிவு இல்லாத ரயில் இயக்கப்பட இருக்கிறது. சனிக்கிழமை நைட்டு 11:50க்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் வழியாக திருநெல்வேலிக்கு இந்த ரயிலானது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:45க்கு வந்து சேர்ந்துடும். சென்னையில் இருந்து வரும்போது நிச்சயமாக இந்த ட்ரெயின் ஃப்ரீயாக தான் வரப்போகுது. ஏன்னா இருக்கிற கூட்டமெல்லாம் ஊரில் தானே இருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் கிளம்பும்போது நல்லா இப்போ தான் டயத்தை நீங்கள் நோட் பண்ணணும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி திருநெல்வேலியில் இருந்து மத்தியானம் 1:20 மணிக்கு இந்த ரயில் புறப்படுகிறது. சென்னை எழும்பூர் வரைக்கும் புறப்படுறது இல்லை, தாம்பரம் வரைக்கும் தான் இயக்கப்படுது. கிளம்பும் போது மட்டும்தான் சென்னை எழும்பூரிலிருந்து வருது. முன்பதிவு இல்லாத மெமு வகையிலான ரயில் 1:20க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து திருநெல்வேலியிலிருந்து ஆரம்பித்து கோவில்பட்டி, சாத்தூர், விருதுநகர், திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரத்திற்கு அன்று இரவு 11:45 மணிக்கு போயிடுது. இந்த ட்ரெயினை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. மறுநாள் காலையில் அவசரமாக போய் இறங்கி போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு கரெக்டான டயத்தில் இயக்கப்படக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நாகர்கோவில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கரெக்டாக 1:20க்கு முன்னாடி 10:45க்கெல்லாம் வந்துடுது இல்லையா, ஒரு 11:11க்கெல்லாம் நீங்கள் திருநெல்வேலி ஜங்ஷன் வந்துட்டீங்க நிச்சயமாக உங்களுக்கு இடம் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத ரயில் அப்படிங்கிறதுனால இடையில நம்ம எங்கே வேணா ஏறி மெமு ரயில் அப்படிங்கிறதுனால உட்காந்து கூட போகலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.